அருமை 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 அருமை. அம்மா கிட்ட சொல்ல முடியாதத, அப்பா கிட்ட சொல்ல முடியாதத, தம்பி கிட்ட சொல்ல முடியாதத, அக்கா கிட்ட சொல்ல முடியாதத ஒரு தோழன் என்று சொல்லக்கூடிய அந்த நட்பு கிட்ட சொல்ற பாத்தீங்களா, அதுதான் நட்பு நடுவரவர்களே. உண்மையான நட்பு அதுதான். சந்தோஷமா கை தட்டுங்கம்மா. நம் கண்ணில் கண்ணீர் வடிந்தால் அவன் எவன் ஒருவன் தாங்க முடியாமல் அந்த கண்ணீரை துடைக்க வருகிறானோ அவன் தான் நண்பன் நடுவரவர்களே, இல்லையா? கண்ணீர் வந்தால் துடைப்பது உறவாக இருக்கலாம். ஆமா, கண்ணீரே வராமல் பார்த்து கொள்வதுதான் உண்மையான நட்பு நடுவரவர்களே. அதான் கனவுகள் இல்லாத கண்கள் இல்லை, உணர்வுகள் இல்லாத உயிரும் இல்லை, பிரிவுகள் இல்லாத உறவுகள் இல்லை, நட்பில்லாத இதயம் இல்லை என்று சொல்லலாம் நடுவரவர்களே. ஜூலை பிறக்கும் ஜூலை பிறக்கும் சூனியருக்கும் சீனியருக்கும் கல்லூரி வாசல் எங்கும் ராகிங் நடக்கும். ஸ்டூடெண்ட்ஸ் மனமோ நந்தவனமே, ரோஜா இருக்கும் முள்ளும் இருக்கும், நட்புக்கு ராகிங் கூட பாதை வகுக்கும். நண்பன் ஒருவன் வந்த பிறகு விண்ணை தொடலாம் உந்தன் சிறகு, வானுக்கும் எல்லை உண்டு நட்புக்கில்லையே. துன்பம் வரலாம் இன்பம் வரலாம், நண்பன் ஒருவன் பங்கு பெறலாம், கல்லூரி நட்புக்கில்லை முற்றுப்புள்ளியே. இவ்வளவு அழகா சொன்ன பாத்தீங்களா, கல்லூரி நட்புக்கில்லை முற்றுப்புள்ளியே. நடுவர் அவர்களே, இன்னைக்கு பாருங்க, வாழ்க்கையில உறவினர்கள் உறவினர்கள் என்று சொல்றோமே, எந்த உறவாவது உண்மையாக இருக்கிறதா நடுவர் அவர்களே? இல்லையா? ஆமா, உறவு எல்லாம் பொய் நடுவர் அவர்களே. கணவன் மனைவி உறவு, பணம் இருந்தால் உறவு. ஆமா, கணவன் மனைவி உறவு எப்படி? பணம் இருந்தால் பாசத்தை காட்டுவாள், பணம் இல்லாவிட்டால் பாத்திரத்தை வீசுவாள். இதுதான் கணவன் மனைவி உறவு நடுவர்களே. கல்யாண வாழ்க்கையில நிம்மதி இருக்கும்னு நினைக்கிறீங்களா? அதாவது நண்பர்களுடன் கூடி அப்படியே ஜாலியா போகும்போது கட்டழகானதோ கற்பனை ராஜ்யம் கட்டி முடிந்ததடா, அதில் கட்டில் அமைந்ததடா. கட்டழகானதோ கற்பனை ராஜ்யம் கட்டி முடிந்ததடா, அதில் கட்டில் அமைந்ததடா. வெறும் சட்டங்கள் தர்மங்கள் ஏதும் இல்லை, இன்ப சக்கரம் சுத்துதடா. அதில் நான் சக்கரவர்த்தியடா. ஒரு கிண்ணத்தை ஏந்துகின்றேன், ஏன் 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 பல எண்ணத்தில் நீந்துகின்றேன். ஏன்னா இது நீங்க குடிப்பழக்கம் உள்ள பாட்டுன்னு சொல்லலாம். ஆனா வெளியில நம்ம வீட்டை விட்டு வெளியே போனாதான் அந்த நண்பர்கள் கூட கூடி பேசுறோம் பாத்தீங்களா. வெளியே போனா தானே நம்ம பாட்டில் எடுக்க முடியுது, வீட்டுல பாட்டில் எடுக்கிறதுல நடுவர் அவர்களே, பாட்டு வர நடுவர் அவர்களே, எல்லாம் சேர்ந்து வரும், எல்லாமே ஜாலி. அதாவது வீட்டுல இருந்தாக்கி வீட்டுக்காரியே பார்த்துட்டு எவ்வளவு நேரம் தான் இருப்பீங்க? ரொம்ப கஷ்டம். நம்ம அவளை பார்த்தா அவ சீரியலை பார்க்க, சீரியல் பார்க்கல பாவம், ரொம்ப பாதிக்கப்பட்டிருப்பார் போல. எத்தனை சீரியல் ஓடுது, காலையில இருந்தே ஓடிக்கிட்டே இருக்குது, போட்டதையே திரும்ப திரும்ப மாத்தி மாத்தி போடுறோம். சாயங்காலம் 6 மணின்னா தமிழும் சரஸ்வதியும் போடுறோம். தமிழும் சரஸ்வதி. ஆமா, அதுக்கு அடுத்தால கொஞ்ச நேரம் கழிச்ச உடனே மோதலும் காதலும். சீரியலுக்கு பேரை பத்தியில மோதலும் காதலும். அடுத்தது ஆகா கல்யாணம். இதுக்கு அடுத்தால மோதலும் இது வந்தாச்சுனாலே அப்புறம் ஆகா கல்யாணம். எல்லா கல்யாணத்தையும் பார்த்துட்டு அடுத்தால ஒரு டெலிவரி. நான் பண்ணி வச்ச கல்யாணத்துல இருக்கக்கூடிய பொண்டாட்டி என்கிட்ட பேச மாட்டேங்க. அப்போ என்ன இது டிவி சீரியல்ல என்ன நல்ல விஷயத்த சொல்லி கொடுக்கானே. இதுக்கு அடுத்தால இன்னொரு தொடர் போடுறோம். அது என்ன முடியல, பாண்டியன் ஸ்டோர் முடியலையோ. அதுல 3 மருமகள் சுத்திட்டே இருக்கா. இப்ப அந்த கண்ணன் பையா பிக் பாஸ் போயிருக்கான் போல. எந்த கண்ணே? ஓ, பாண்டியன் ஸ்டோர்ல கண்ணல சொல்லல, பாண்டியன் ஸ்டோர்ல ஐஸுக்கு மாப்பிள்ள. அப்படியா? முடிஞ்சிட்டா பாண்டியன் ஸ்டோர் முடிஞ்சிட்டா. அப்ப நான் பார்க்கல. இப்போ அப்படியா? அப்ப இப்போ என்ன சீசன் 2 போட்டிருக்கான்னு நினைக்கிறேன். அப்படிதானே? இன்னும் கொஞ்ச நாளையில போட போறான் சீசன் 2. ஓ, ஆரம்பிச்சாச்சா? மேடம் சொல்றாங்கல்ல ஆரம்பிச்சாச்சா? உங்களுக்கு தெரியாமல சீரியல் வர போகுது. இதுக்கு அடுத்தால ஒரு நல்ல ஒரு அழகான ஒரு உறவுகளை எல்லாம் அழகாக காட்டக்கூடிய ஒரு சீரியல் போட்டிருக்கான், பாக்கியலட்சுமி. ஓ, கோவின்னு ஒருத்தன் தெரியும். உண்மையில நல்ல கட்டிக்காரன். அவன் என்ன 2 பொண்டாட்டி கட்டிட்டு அவன் படக்கூடிய பாட பார்த்தீங்கன்னா, மூத்த பொண்டாட்டி இங்கே இருக்கா, 2வது நீ இங்கே இருந்தால் தான் எனக்கு தூக்கம் வரும்க்கா, இல்லை எங்கள் அம்மா வீட்டில் இருந்தால் தான் எனக்கு ஹார்ட்டில் எல்லாம் சரியாகும் அப்படிங்க. எங்கே போகிறேன்னே தெரியாமல் நடுவர்களே, அதாவது நண்பர்கள் கூட போகக்கூடிய மகிழ்ச்சி வீட்டில் இருக்கா. அதுலேயும் இந்த கல்யாணம் முடிகிறது வரைக்கும்
அழகா இன்னும் கொஞ்சம் ஜாலியா இருக்கும். அதுவும் அண்ணன் தம்பி கூட நண்பர்கள் மாதிரி இருப்பான். கல்யாணம் என்னைக்கு முடியுதோ அன்னைக்கே அண்ணன் தம்பி எல்லாம் சண்டைக்காரனும் ஆயிடுறானா. நட்பு என்பது இரத்த பந்தம் கிடையாது நடுவர்களே. அதாவது நாம எங்கேயோ போறோம், போகக்கூடிய இடத்துல நமக்கு பிடித்த ஒரு நண்பன் கிடைத்து விட்டால் அதுதான் நட்பு நடுவர்களே. அது இரத்த பந்தம் கிடையாது இல்லையா? அப்போ உண்மையிலே பாருங்க, எங்க போனாலும் இப்ப இன்னைக்கு நீங்களும் நானும் பழகி இருப்பது கூட நட்பின் அடிப்படையில தான் பழகி. என்னைக்கு நான் உங்களை சந்தித்தேனோ அன்னையில இருந்து என்னுடைய பேச்சு பயணம் தொடர்ந்ததா இல்லையா? இல்லையா? அதே மாதிரி நம்முடைய செல்வா ஸ்டுடியோ தினேஷ் அவர்கள் இப்படி இருக்கக்கூடிய நட்பு வட்டாரங்கள் அத்தனையுமே இன்னைக்கு நட்பு வட்டாரத்தின் ரீதியில தான் என்னுடைய வாழ்க்கையே ஓடிக்கொண்டிருக்கிறது. என்னுடைய இன்னைக்கு தொழில் ரீதியாக இருந்தாலும் சரிதான், அத்தனையும் நட்பு வட்டாரத்தில் தான் ஓடிட்டு இருக்கேன். உறவினர் எனக்கு வேலை பிடிச்சு தராங்களா? என் உறவினர் பக்கத்து வீட்டுல இருக்கக்கூடியவங்க எனக்கு பட்டிமன்றம் தராங்களா நடுவர்களே? எங்க ஊர்ல நான் பட்டிமன்றம் பேச முடியாது. மகாபாரதத்தை வில்வித்தையில் சிறந்தவன் கர்ணன். அங்கே பாண்டவர்களுடைய வில்வித்தையை அங்கே போட்டி நடந்து கொண்டிருக்கிறது. நடந்துட்டு இருக்கக்கூடிய அந்த சபையிலே கர்ணன் போறான். போன உடனே நானும் இந்த வில்வித்தையில் சிறந்தவன் தான் நீ அங்க சொல்றான். ஆனா அங்க உடனே அவங்க என்ன கேக்குறாங்க தெரியுமா? அறிவில் சிறந்த பெரியவர்கள் இருக்கின்ற அந்த சபையிலே கேக்குறாங்க, கர்ணா உன்னுடைய பிறப்பு எது, உன்னுடைய குலம், உன்னுடைய தாய் தகப்பன் யார் என்று கேட்கும் பொழுது அவன் கூனி குறுகி நிற்கிறான் நடுவர்களே. கம்யூனிட்டி பிரச்சனை அப்பமே இருக்கு நடுவர்களே. அந்த நேரத்தில் கூனி குறுகி தான் என்ன பேசுவதென்றே தெரியாமல் அவனுடைய கண்களிலிருந்து கண்ணீர் வடிந்து கொண்டே இருக்கிறது. உடனே துரியோதனே அங்க வரான். கர்ணா நீ என்னுடைய நண்பன், அங்க தேசத்தினுடைய மன்னன். யார் நீ மன்னனா இருந்தா தானே இந்த போட்டியில சேர்ந்து கொள்ள முடியும்னு சொல்றாங்க. இன்னைக்கு நீ அங்க தேசத்தினுடைய மன்னன், இப்பொழுதே என்னுடைய கிரீடத்தை உனக்கு சூட்டுகிறேன் என்று சொல்லி அந்த இடத்திலே நட்பாக அவனுடைய தலையிலே கிரீடத்தை சூட்டினானே. அப்பதான் தெரியும், நண்பா என்னுடைய உயிர் இருக்கும் வரை, என்னுடைய உயிர் பிரிந்த பிறகுதான் உன்னுடைய உயிர் பிரியும் என்று சொன்னானே. நான் முதலில் ஒரு நட்பு. ஆனா அம்மா கூப்பிட்டா என்ன தெரியுமா? எப்பா நீ என் புள்ளடா கர்ணா, வந்துடுடா, உன்னுடைய அண்ணன்மார்கள் எல்லோரும் நல்ல குலத்திலே இருந்து கொண்டிருக்கின்றார்கள், நீ எப்படியாவது வந்துரு அப்படின்ட்டு அம்மா கூப்பிட்டா. அந்த நேரத்துல என்ன சொன்னான் தெரியுமா? அம்மா நீ எத்தனையோ வருடங்களுக்கு பிறகு என்னை பார்க்க வந்திருக்கிறாய், ஆனால் என்னை வாழ வைத்தவன் நின்று கொண்டிருக்கிறான் துரியோதனன், அவனுக்கு தான் என்னுடைய உயிரை நான் கொடுப்பதாக சொல்லி இருக்கிறேன். செஞ்சோற்று கடன் தீர்க்க சேராத இடம் சேர்ந்து வஞ்சத்தில் வீழ்ந்தாயடா கர்ணா, வஞ்சகன் கண்ணனடா கர்ணா, வஞ்சகன் கண்ணனடா. தாய்க்கு நீ மகன் இல்லை, தம்பிக்கு அண்ணன் இல்லை, தாய்க்கு நீ மகன் இல்லை, தம்பிக்கு அண்ணன் இல்லை, ஊர்பழி ஏற்றாயடா கர்ணா, மன்னித்து அருள்வாயடா. கண்ணனே கர்ணனிடம் மன்னித்து அருள்வாயடா என்று கேட்கின்றார் என்றால் உண்மையிலே நடுவர்களே துரியோதனனும் கர்ணனும் அவ்வளவு நட்பாக இருந்தார்கள். அந்த நட்பிலே எந்த களங்கமும் இல்லை நடுவர்களே. அவன் போன இடம் வேணா வித்தியாசமா இருக்கலாம், ஆனால் நட்புக்கு அவன் ஒரு இலக்கணமாக வாழ்ந்தாரா இல்லையா நடுவர்களே? அதுக்கு திரைக்கவிஞன் கூட, புதிய கவிஞன் கூட அழகா ஒரு பாட்டுல சொல்வார் ஐயா. எப்படி? தளபதி படத்துல நினைக்கிறேன். ஆமா, போட எல்லாம் விட்டு தள்ளு, பழசையெல்லாம் சுட்டு தள்ளு, புதுசா இப்ப புறந்தோம் என்று எண்ணிக்கொள்ளடா. பாசம் வைக்க நேசம் வைக்க தோழன் உண்டு வாழ வைக்க, அவனை தவிர உறவுக்காரன் யாரும் இங்கில்லே. தைபோரக்கும் நாளை விடியும் நல்ல வேளை, பொங்கப்பானை வைத்து நாமும் வாழலாம். எவ்வளவு அழகா சொன்னா பாத்தீங்களா? நண்பன் போட்ட சோறு என் நண்பன் போட்ட சோறு அது நிதமும் தின்றேன் பாரு, நட்பை கூட கற்பு போல எண்ணலாம். நண்பர்களே, நட்பு என்பது அந்த புராண காலத்திலிருந்து தொடங்கி இன்றைக்கு வரைக்கும் தொடர்ந்து கொண்டு வருவதுதான் நட்பு நடுவர்களே. எப்படி ஒரு ராமனுக்கு குகன் ஒரு நல்ல நண்பனாக இருந்து அந்த காட்டிலே வழிகாட்டினானோ அது ஒரு நட்பு நடுவர்களே. அன்றைக்கு குசேலன்,
அதாவது குசேலன் கொடுத்த ஒரு பிடி அவளுக்காக அந்த குசேலனுடைய வாழ்க்கையே வாழ வைத்தானே அந்த கண்ண பரமாத்மா, அது ஒரு சிறந்த நட்பு நடுவர்களே. கண்ணனிடம் சொல், குசேலன் வந்திருக்கிறான் என்று சொல் என்ற உடனே இங்க இருந்து வாயிற்காவலன் அங்க போய் சொன்ன உடனே கண்ணனே ஓடி வந்து வாயில் வரைக்கும் வந்து அழைத்து சென்றான். அந்த நட்புக்கு ஈடுனே சொல்ல முடியுமா நடுவர்களே? ஆனாலும் அந்த குசேலனை கூட்டிக் கொண்டு போய் அங்கே பஞ்சனையிலே வைத்து தன்னுடைய அந்த நண்பனுடைய காலை தூக்கி கண்ண பரமாத்மாவே அந்த முள்ளினை எடுத்து அப்படியே அந்த நண்பனுக்கு ஒரு சுகத்தை கொடுத்தாரு. அப்படி ஒரு நட்புக்கு ஈடு இணையாட்டு உறவுகளை சொல்ல முடியாத நடுவர்களே. எனவே இந்த தீபாவளி நன்னாளிலே உண்மையிலே நட்பு என்பது போற்றக்கூடிய ஒரு விஷயம். எனவே நட்பு தான் சிறந்தது என்று நீங்கள் தீர்ப்பளிக்க வேண்டும் என்று உங்களை வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். மீண்டும் அனைவருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்களை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.